ஓகே, இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு 100 பருப்பு வேக போட்டிருக்கு. வேகமாக வேகிறதுக்காக இங்கே ஆயில் கொஞ்சம் நோண்டி விட்டுருக்கேன். முருங்கைக்காய் இந்த சைஸில் வெட்டிக்கலாம். எடுத்துட்டு போட்டாதான் உப்பு சீக்கிரம் அதுல சாரும். பருப்பு வெந்துட்டு இருக்கு, நல்லா வேகட்டும். சின்ன வெங்காயம் வெட்டியாச்சு, தக்காளி வெட்டியாச்சு. அவ்வளோதான், காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி பருப்பு வெந்த உடனே நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காய் இதெல்லாம் போடலாம். இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காய் போடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வெறும் முருங்கைக்காய் மட்டும் போடுறோம் சாம்பாருக்கு. அதனால இந்த கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமே வெந்துடும் இது. நல்லா இதை கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சம் தேவையானது போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாதி வேகும் போதே உப்பு போட்டுடலாம். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள்ல எல்லாமே மல்லித்தூள் எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இது. ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம போட்ட மசாலா எல்லாமே. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிடலாம். அதான் ரொம்ப சிம்பிள் சாம்பார் வைக்கிறது. ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொதிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். பெருங்காயம் நுணுக்கி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு. இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்க சாம்பார்ல மூடி போட்டாங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா வாசமா கொதிச்சுட்டு இருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. MM குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.